கீழ்முதுகில் மொத்தம் 5 எலும்புகள் இருக்கும். L1, L2, L3, L4, L5ன்னு சொல்லுவாங்க. இதற்கு 2 பக்கமும் ஒரு சின்ன துவாரம் வழியாக மரக்கிளைகள் போல் அந்த நரம்புகள் வெளியேறும். ஸோ அந்த சின்ன துவாரம் இருக்கு இல்லையா, அந்த துவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அந்த நரம்புகளை அழுத்தம் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை ஏற்படுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஊசியில் ஒரு நூல் போகிற மாதிரி, இல்லை ஷூ லேஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த துவாரம் இயற்கையாகவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டில் ஒரு கதவு செய்கிறோம், 5 அடி தான் இருப்போம். பட் ஆனால் ஒரு 2-3 பேர் போகிற அளவுக்கு அந்த கதவு பெருசாக செய்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இயற்கையாகவே வந்து அந்த துளை வந்து பெருசாக தான் இருக்கும். ஒரு 2-3 நரம்புகள் போகிற மாதிரி தான் இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கும். பட் கிராஜுவலாக வயசாக ஆக அந்த விஷயம் சுருங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படுது. ஸோ டோட்டலாகவே ஒருத்தரை நிற்க விடாமல் நடக்க விடாமல் பண்ணக்கூடிய இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா, அந்த துளை பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டர்ஸ் 2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சின்ன துவாரத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் தான் வந்து ஒருத்தரை நிற்க நடக்க விடாமல் பண்ணுது. ஸோ சுவிட்ச் போர்ட்லேருந்து வெளியேற ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அதில் ஒரு அழுத்தம் கொடுத்தா அது எந்த விஷயத்துக்கு சப்ளை பண்ணுதோ அதில் பிரச்சனை வரலாம். ஒரு லைட்டுக்கு போகக்கூடிய ஒயரில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஃப்ளிக்கர் ஆகலாம் லைட். அதே மாதிரி